ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தென்காசி சிவா டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணி காமிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நார்மல் அளவு தான் ப்ளவுஸு, ஆனால் ஃப்ரெண்டு மட்டும் பிரின்சஸ் கட்டிங்கு. இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 லைனிங் எடுத்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கம் மாதிரியும், ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் இருக்க மாதிரியும் பார்த்துருக்குறேன். பாருங்க, இதுதான் வந்து மெயின் கிளாத். நமக்கு பிங்க்கு லைன், எல்லோக்கு எல்லோ, சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பிசரை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், பேக் நெக் இறக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணலாம். 5 இன்ச்சு 1/2 இன்ச்சு நமக்கு வந்து இறக்க எடுத்துக்கிறாங்க, அதனால் 5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதை 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு மேக் பக்கம் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து ப்ளவுஸோட ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட் இடத்துல இருக்குது, அது வந்து அளந்து பாருங்கள். பதிமூன்றரை ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே 13 ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. அதிலிருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சைடு ஜாயிண்டை 2 பக்கமும் கரெக்டாக பிடிச்சிட்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி நான் சென்டராக மடிச்சிருங்க. டபுளாக மடிச்சுட்டு பாருங்கள், ஆம்கோல் சைடு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க, நமக்கு வந்து கரெக்டாக லெவலில் கிடச்சிடும். அதே மாதிரி ஷோல்டர் பக்கமும் கரெக்டாக ஒன்று போல் ஈவன் வச்சுட்டு ஊசி எடுத்து பின் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த சைடு நமக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், வச்சாச்சு. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் லைன் மேலே கரெக்டாக வச்சுருங்க. பாருங்கள், நம்ம கீழ்ப்பக்கமும் கரெக்டாக வச்சாச்சு, கழுத்து பக்கமும் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ நம்ம கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ரெடி அளவு 1/4 இன்ச்சு தையலுக்காக. அடுத்த ஷோல்டர் பக்கம் பாருங்கள், ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, அதே இடத்துல மார்க் பண்ணிடுங்க. அடுத்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஆம்கோல் இறக்க மார்க் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு நேராக மார்க் பண்ணிடுங்க. எந்த இடத்துல முடியுதையும் மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், ப்ளஸ் மாதிரி சிம்பிள் கிடச்சிருக்கு. இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேல் பக்கம் தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு நேராக அழுத்தி பிடிச்சிட்டு உள்பக்கமாக மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து மேல் பக்கம் தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் ரெடி அளவு ரவுண்டை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் டாட் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிட்டோம், இது எடுத்துடலாம். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேப் வச்சு இந்த அளவில் மெஷர் பண்ணிடலாம். பாருங்கள், 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 6 இன்ச்சு இருக்குது, அதே 6 இன்ச்சு இந்த பக்கம் வச்சுருங்க. பால் ஷீட்டு 10 இன்ச்சு இருக்குது, அதே 10 இன்ச்சு அப்படி வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். ஆம்கோல் இறக்கத்தையும் மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக் நெக் இறக்கத்தையும் மார்க் பண்ணிடலாம். டாட்டையும் மார்க் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம ஆம்கோல் வளைவு ட்ரா பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி பேக் நெக் இறக்கமும் ட்ரா பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் சைடு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு மேல் பக்கம் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டான அளவில் கட் பண்ண வேண்டாம். அடுத்து கழுத்து மாதிரி சிசர் மார்க் பண்ணிவிடுங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கழுத்து அகலம் கரெக்டாக செக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பக்கம் 4 இன்ச்சும் அந்த பக்கம் 6 இன்ச்சும் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிஸ்டமாக பண்ணிட்டுலாம். ரெண்டு வயசுலேயும் பாக்ஸ் மாதிரி மார்க் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பேக் கட் பண்ண பார்த்தீங்களா, அது அப்படி ஆப்போசிட் பக்கம் எடுத்துகிட்டு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்குது, ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 மடிச்சுட்ருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துணியை வந்து நேர் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 6 இன்ச்சு விட்டால் போதும். லைனிங் ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட பேக் சைடு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் ரவுண்டு மார்க் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள், ஸ்லீவ் ஜாயின் இடத்துல இருக்குது, அதுக்கு நேரம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கட்டிங்காக 6 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், இந்த கோட்டுக்கு நேரம் இதையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு நேரம் இதை ஸ்ட்ரைட்டாக 2 பக்கம் நேராக பிடிச்சிட்டு பாருங்கள், ஆம்கோல் சைடு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், ஆம்கோல் தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது, தையலுக்கு நேரம் மார்க் பண்ணிவிட்டு அது முடிகிற இடத்தையும் மார்க் பண்ணிடுங்க. நமக்கு ப்ளஸ் மார்க் சிம்பிள் கிடைக்கும். அதுலேருந்து மேல் பக்கம் 6 இன்ச் தையல் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்லீவ் ஜாயின் இந்த இடத்துல இருக்குது, அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அது வந்து 6 இன்ச் மேல் பக்கம் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மார்க்கு வந்து இந்த மார்க்கு வளைவு இருக்கலாம். ஒரு 1.25 இன்ச்சு நேரவும் அதுக்கடுத்து வளைவும் கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுருங்க. அரைஞ்சு கவர் தட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் எடுத்துட்டு சிஸ்டம் மார்க் பண்ணிட்டுருங்க. நடு சைடு மார்க் பண்ணிடுங்க. ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளஸ் எல்லாம் பண்ணிட்டுருங்க. இதுதான் ஃப்ரண்ட் கவர் தட்டு, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் ஆம்கோல் ரவுண்டை வச்சு ரைட் சைடு ஆம்கோல் ரவுண்டை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அலைந்து கோட்டுக்கு பார்த்தீங்களா 6 இன்ச்சு கீழ் பக்கம், இந்த கோடையை கரெக்டாக அந்த சிசர் மார்க்கில் வச்சு அளந்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் பண்ணிடுங்க. இப்போ ஆம்கோல் கரெக்டாக செக் பண்ணிடலாம். பாருங்கள்,
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. பாருங்கள், இப்போ நமக்கு ஆம்பூர் ரவுண்டு கரெக்டாக இருந்துச்சு. சரிங்களா? இப்போ நம்ம சிலிக்கட் பண்ணி எடுத்துட்டோம். 2 பீஸ்னால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுருங்க. அப்போ தான் மடிக்கிறதுக்கு வந்து கரெக்டான அளவு தெரியும். இப்போ நம்ம பிடிக்கு பார்த்திங்கன்னா அவங்க ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம பிடி ரவுண்ட் நெக் பண்ணி விட்டுருக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரின்சஸ் கட்டிங்கு. ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அது மேலே பேக் பீஸ் வச்சுருங்க. நம்ம எப்பவும் போல் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி போடலாம். சிஸ்டர் மார்க் பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரண்டில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, மார்க் பண்ணிட்டுருங்க. கழுத்து அகலத்தையும் மார்க் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி அளவு. சரிங்களா? இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கீழ் பக்கமாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு அகலத்தை மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷோல்டர் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிகிட்ருங்க. அதே மாதிரி சைடு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டுருங்க. பாருங்கள், இந்த பக்கம் 1/2 இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்டோட பாடி ஷீட் எப்படின்னு கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல வருது. ரெடி அளவு 4 இன்ச்சு தையலுக்காக கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் இறக்கத்தை மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இந்த தையலுக்காக நம்ம 4 இன்ச்சு விட்டுருக்கோம். அதை மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த முக்கு தான் ரெடி அளவு. நமக்கு சென்டர் ரெடி அளவு. அந்த ரெடி அளவு வந்து இந்த பக்கம் எந்த ரயிலில் வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரெடி அளவு. இதில் கரெக்டாக வச்சு பார்க்கலாம் எந்த இடத்துல வருதுன்ட்டு. பாருங்கள், கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் ரெடி அளவு வச்சுட்டேன். பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல அந்த ரெடி லைனில் வந்து உட்காந்துருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 4 இன்ச்சு மேல் பக்கம் கட்டிங்காக மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரெஞ்ச் கேவ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், அளவு ப்ளவுஸில் வச்சுட்டு மெயின் டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு 11 இன்ச்சு இருக்குது. மேல் பக்கம் இருந்து 11 இன்ச்சு வச்சுருங்க. இந்த பார்த்திங்கன்னா இதில் பாடி ஷீட் அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 9.75 இருக்குது. அப்புறம் நமக்கு 8.75 35 இன்ச்சு பாடி. ஒரு 4 இன்ச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9.5 இன்ச்சு இருக்குது. நமக்கு 9.5 இன்ச்சு அளந்து பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2 இன்ச்சு இருக்குது. அந்த 2 இன்ச்சு அப்படி நம்ம இது பிடிச்சி விட்டுடலாம்.
ஃப்ரெஞ்ச் கேவ் எடுத்து வளைவு ட்ரா பண்ணிட்டுருங்க. அடுத்து பாருங்கள், கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே வளைவு ட்ரா பண்ணிட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் அடிச்சு திரும்ப போகிறோம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு. சரிங்களா? இந்த 1/4 இன்ச்சு எது விட்டுருக்கோம்னா அடிச்சு திருப்பதுக்காக. சரிங்களா? இந்த ஒரு ஷேக் லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த 1/4 இன்ச்சு அந்த பக்கம் ஷேக் லைன் பார்த்துக்கோங்க. இதிலேருந்து இந்த பக்கம் 1/4 இன்ச்சுக்கு வந்துடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சு எது விட்டுருக்கோம்னா நம்ம வந்து அடிச்சு திருப்பதுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். கீழ் பக்கம் பாருங்கள், 1/4 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், இதை கிராஸாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ரவுண்டாக. அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கவர் தட்டு எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நார்மலாக எப்படி கட் பண்ணுறது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்தோம். இதில் நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே ஒரு இன்ச்சு கொட்டலை. அடுத்து நம்ம என்ன பண்ண பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட்டு இதில் வெட்டணும்னா அளவுகள் அந்த பக்கம் ஒரு இன்ச்சு கொட்டணும், இந்த பக்கம் கொட்டணும், கணக்குகளை கொஞ்சம் குழப்பம். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே இந்த பக்கம் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த பீஸ் எடுத்து இந்த பக்கம் வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு கிளாத் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பிரின்சஸ் கட்டிங் வந்து கட் பண்ணிடலாம். நமக்கு அளவுகளும் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வரும். வாங்க கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சைடு கண்டிப்பான முறையில் கட்டிங்காக தையலுக்காக ஒரு 6 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் எப்பவும் போல் கரெக்டாக விட்டுருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி கட்டுவீங்க. பாருங்கள், ஜாயின் பண்ணுற இடத்துல கீழ்ப்பக்கம் அடிச்சிருப்பதுக்கு கரெக்டான அளவு ஒரு சிசர் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்கள், நம்ம அழகாக ஃப்ரண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கேயும் தையலுக்காக நம்ம எவ்வளோ ஜாயின் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸை மார்க் பண்ணிடுங்க.
அதே மாதிரி அடிச்சு திருப்பதற்கும் சிசர் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்டு. வச்சு பாருங்கள், நமக்கு கரெக்டாக வந்து உட்காரும் பாருங்கள். ஓகேவா? நம்ம அரேஞ்சு கட் பண்ணதுக்கு விட்டாச்சு. நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரின்சஸ் கட்டிங் பண்ணிட்டோம். இங்கே பேக்கும் கரெக்டாக இருக்குது. கால் இஞ்சி பார்த்தீங்கன்னா அடிச்சு திருப்பதுக்கும் பாருங்கள், இந்த பக்கம் அடிச்சு திருப்பதுக்கும் கரெக்டாக இருக்குது. அடிச்சு திருப்பும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கிடச்சிடும். ஓகேவா? இதை மாதிரி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்டர் வந்து இந்த பக்கம் இருக்குது. பார்டர் பக்கம் பாருங்கள், ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிட்டு நேரம் விரிச்சு வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு அரைஞ்சி எக்ஸ்ட்ரா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பக்கமும் பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பேக்கு ஃப்ரண்டு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பார்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது. பார்டர் வந்து நேரம் வச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து கரெக்டாக மடித்து போட்டுருங்க. அரேஞ்சி மேல் பக்கமாக கேப் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயே நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு
கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு பிரின்சஸ் கட்டிங் வெட்டுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தைக்க கற்றுக்கணும் ஆசை இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.